Hey guys, இன்னைக்கு நம்ம SN2 mechanism பார்க்க போறோம். ஓகேங்களா? லாஸ்ட் கிளாஸ்ல SN1 mechanism போட்டேன். யாருக்காச்சும் அதுல டவுட் இருந்தா அதை போய் பார்த்துட்டு வாங்க. Okay, let's get into the class. இப்போ SN2 reactionனா என்ன, SN2 mechanismனா என்னன்னு பாத்தீங்கன்னா bimolecular substitution reaction. ஓகேங்களா? இப்போ bimolecular substitution reaction இது one stepல நடக்கும். ஓகேங்களா? நம்ம SN1 reactionல பார்த்திருப்போம். நியூக்ளியோஃபைல் வந்துட்டு கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகிட்டு அப்புறமா it will attack either from both the sides. அதனால தான் இன்வர்ஷன் ரிட்டென்ஷன் ரெண்டு ஸ்ட்ரக்சர் கிடைச்சிருக்கும். ஆனா இதுல நியூக்ளியோஃபைல் it will attack only from the back side. ஓகேங்களா? இப்போ ஜெனரல் ரியாக்ஷன். இப்போ ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த RX அல்கைல் ஹாலைட் ஒரு நியூக்ளியோஃபைலோட ரியாக்ட் பண்ணுது. அப்ப நம்மளுக்கு கிடைக்கிற ப்ராடக்ட் ஒன்னு இருக்கு, அந்த ஹாலோஜன் அந்த இது விட்டு வெளியே போயிடுது. இதுதான் ஜெனரல் மெக்கானிசம். இப்போ நம்மளோட கண்டிஷன் என்னென்ன நம்ம SN2 மெக்கானிசம் ஃபேவர் பண்றதுக்குன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல். அதுல வந்துட்டு ஸ்ட்ராங் மாடரேட் நியூக்ளியோஃபைல் SN1ல. SN2ல பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங் நியூக்ளியோஃபைல், லெஸ் ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ். ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னா என்ன? இப்போ இந்த ஹாலஜன் குரூப் இந்த கார்பனோட அட்டாச் ஆயிருக்குன்னா இதோட நிறைய அல்கைல் குரூப் அட்டாச் ஆயிருந்ததுன்னா, இப்போ நான் சொன்னேன் இல்லைங்களா, இது வந்து ஒரு இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வில் அட்டாக் ஃப்ரம் த பேக் சைடு, இது இங்க போக விடாது ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ்னால. ஸோ ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஷுட் பி லெஸ். தேர்ட் பாயிண்ட் வந்து பாத்தீங்கன்னா SN1ல போலார் புரோட்டிக் சால்வெண்ட், இதுல போலார் ஏ புரோட்டிக் சால்வெண்ட். இதுல பெஸ்ட் 3 எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒன்னு வந்து அசிட்டோன், இன்னொன்னு DMF, இன்னொன்னு DMSO. DMFனா என்னன்னு பாத்தீங்கன்னா டைமிதைல் ஃபார்மமைடு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் இதுதான். DMSOனா டைமிதைல் சல்ஃபாக்சைடு. ஓகேங்களா? இப்போ இதோட ஸ்ட்ரக்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா this is the structure. Fourth main criteria good leaving group. அதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா leaving group பார்த்திருப்போம் இல்லைங்களா, அதுல மாதிரி இதுலயுமே good leaving group இருக்கணும். Next we will directly enter into the mechanism. இப்போ நார்மலா ஒரு அல்கைல் ஹாலைடு இருக்கு. இப்போ இன்கமிங் நியூக்ளியோஃபைல் வருது. ஓகேங்களா? இப்போ இதுல என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, இந்த நியூக்ளியோஃபைல் போய் இது பேக்ல அட்டாக் பண்ணும். அதாச்சும் SN1ல ஹாலோஜன் போயிடும், அப்புறம் கார்போகேட்டையான் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் இந்த நியூக்ளியோஃபைல் போய் அட்டாக் ஆகும். இது அப்படி கிடையாது. இந்த ஹாலோஜன் இருக்க எச்சையே இந்த நியூக்ளியோஃபைல் போயிட்டு இப்படி அட்டாக் பண்ணும். ஓகேங்களா? அப்படி அட்டாக் பண்ணும் போது இப்ப இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, நியூக்ளியோஃபைல் வந்து இப்படி இந்த கார்பனோட ஒரு பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும். இப்ப இது லீவிங்ல இருக்கும், அதாச்சும் இது பாண்ட் பிரேக்கிங்ல இருக்கும், இது பாண்ட் ஃபார்மேஷன்ல இருக்கும். அப்ப இந்த கார்பனுக்கு பாத்தீங்கன்னா பார்ஷியல் பாசிட்டிவ் சார்ஜ் கிடைக்கும், இதுக்கும் பார்ஷியல் நெகட்டிவ் சார்ஜ் கிடைக்கும். இப்ப இந்த ஸ்டேட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா 5 மாலிக்யூல்ஸ் இருக்கா, 5 ஆட்டம்ஸ் இருக்கா, 1 2 3 4 5. இது பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட். ஓகேங்களா? இது பென்டாவேலண்ட் டிரான்சிஷன் ஸ்டேட்னு சொல்லுவாங்க. இப்போ நியூக்ளியோஃபைல் போய் இப்படி பேக்ல அட்டாக் ஆகுது இல்லைங்களா, அப்ப பேக்ல அட்டாக் ஆகும்போது கம்ப்ளீட்டா இன்வெர்டட் ப்ராடக்ட் மாத்திரம் தான் நம்மளுக்கு வரும். இந்த ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 100% இன்வர்ஷன் தான் வரும். SN2ஓட ப்ராடக்ட் என்னன்னு கேட்பாங்க, 100% இன்வர்ஷன். இந்த கான்செப்ட் வால்டன் இன்வர்ஷன் they will say. ஓகேயா? இந்த நியூக்ளியோஃபைல் இப்ப இந்த கார்பன் இருக்குன்னா இப்ப இப்படி இருக்கும். இப்ப ஆல்ரெடி இங்க ஒரு ஹாலோஜன் இருந்திருக்குமா, இங்க வந்துட்டு இப்படி நியூக்ளியோஃபைல் இப்படி வெயிட் இப்படி நியூக்ளியோஃபைல் இங்க பாண்ட் ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணும் இல்லைங்களா.
இது வந்துட்டு எந்த இடத்துல ஃபார்ம் பண்ணும்னு பாத்தீங்கன்னா இப்ப வேக்கண்ட் ஆர்பிட்டால்ஸ் இருக்குல்ல இந்த ஆன்டி பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டல்ல தான் இந்த நியூக்ளியோஃபைல் வந்து அட்டாக் பண்ணி பாண்ட் ஃபார்ம் பண்ணும். அதனாலதான் பாத்தீங்கன்னா அவளுக்கு 100% இன்வர்ஷன் ப்ராடக்ட் வருது. அதுதான் நான் இங்க மென்ஷன் பண்ணிருக்கேன். கார்பன் will have anti-bonding molecular orbital and the nuclear enters in it and X leaves the bonding orbital, so the product is 100% inversion. ஓகேங்களா? அதுதான் நம்மளுடைய 100% inversion product வரதுக்கான only reason. என்ன பண்ணும்? nucleophile go and attack in the back side of the carbon atom, the anti-bonding molecular orbital. So we will get 100% inversion product. இப்போ இதோட characteristicsலாம் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம். Characteristics of SN2 reaction. First, நம்ம as usual பார்த்த மாதிரி one step reaction. ஓகேங்களா? இப்போ அதுக்கு அடுத்தது transition state formation. நம்ம இந்த இதுல பார்த்திருப்போம்ல this pentavalent transition state formation. So இது வந்து transition state வருது. Product வந்துட்டு பாத்தீங்கன்னா we will have 100% inversion product. நம்ம SN1ல டிஸ்கஸ் பண்ணல rate of reaction வந்து will be dependent on the carbocation tertiary secondary primary சொல்லிட்டு அந்த மாதிரி இதுவும் டிபெண்ட் பண்ணிருக்கும். இது வந்துட்டு நம்ம SN1ல tertiary will have the most favorable to the SN1 reaction. ஆனா நான் சொன்ன மாதிரி இப்போ இதுல பாத்தீங்கன்னா இன் கேஸ் இது X இருக்குன்னா tertiary கார்பனா இருந்துச்சுன்னா இதுல ஸ்டெரிக் ஹிண்ட்ரன்ஸ் ஜாஸ்தியா இருக்கும். அப்ப இன்கமிங் நியூக்ளியோஃபைல உள்ள வர விடாது. அதனால என்னன்னு பாத்தீங்கன்னா பிரைமரி தான் will favor the reaction more. அதுக்கப்புறம் செகண்டரி, அதுக்கப்புறம் tertiary. இன்கேஸ் எல்லா அல்கைல் ஹாலைட்ஸும் சேமா இருக்க பட்சத்துல என்ன ஆகும்னா as usual SN1ல பார்த்தாலும் அதே தான். Iodine will have is the largest molecule. அது first favor பண்ணும். அதுக்கப்புறமா bromine, chlorine, fluorine. அதே தான் இந்த கிரைட்டீரியால. Iodine, bromine, chlorine, fluorine. அதுக்கப்புறம் அதுல கார்போகேட்டையான் ஃபார்மேஷன் நடக்கும். அதுக்கப்புறம் ரீஅரேஞ்ச்மெண்ட் இருக்கும் if possible அப்படி சொல்லிட்டு. இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா எல்லாமே ஒன் ஸ்டெப்ல நடக்குதுல இன்டர்மீடியட் ஃபார்மே டைரக்டா ப்ராடக்ட் போயிருது. சோ நோ கார்போகேட்டையான் ஃபார்மேஷன், நோ ரீஅரேஞ்ச்மெண்ட். அதுக்கப்புறமா நம்மளுக்கு இதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் பாத்தீங்கன்னா அதோட ரேட் ஆஃப் ரியாக்ஷன் will be dependent only on the alkyl halide depend பண்ணி மாத்திரம் தான் இருக்கும். இதுல அப்படி கிடையாது. It will depend both on alkyl halide and the nucleophile. So order to molecularity ரெண்டு molecular depend பண்ணி இருக்குல்ல அப்ப molecularity is also 2. ஓகேங்களா? இப்போ நெக்ஸ்ட் சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் எக்ஸெப்ஷனல் கேசஸ் பார்க்க போறோம். வினைல் ஹாலைட் அதாச்சும் sp2 கார்பன் இல்லையா இது இந்த டபுள் பாண்ட் இருக்கிறதுனால இப்போ இந்த வினைல் ஹாலைட் will not undergo both SN1 and SN2 சொல்றாங்க. ஏன் பாத்தீங்கன்னா இப்போ ஹாலோஜன் will have lone pairs. இப்போ இந்த லோன் பேர் போய் இங்க அட்டாக் பண்ணோம், இது இப்படி மாறும். கான்ஜுகேஷன் நடந்துட்டே இருக்கிறதுனால SN1 நடக்காது, SN2 நடக்காது. ஓகே, அது வந்துட்டு இன்கமிங் நியூக்ளியோஃபைல அக்செப்டே பண்ணாது. இப்போ அரைல் ஹாலைட்லயும் அதே தான். இப்போ இதுல இருந்து ஹாலோஜன் ரிமூவ் ஆகுது அப்படின்னா திஸ் வில் பி த கேஸ். இந்த இது கார்போகேட்டையான் வந்து இப்படி உள்ளேயே இப்படி ரொட்டேட் எலக்ட்ரான்ஸை கொடுத்துட்டே இருக்கும், கான்ஜுகேஷன் அண்டர்கோ பண்ணும். ஓகேங்களா? அதனால அரைல் ஹாலைட்லயும் SN1 and SN2 will not happen. இப்போ தேர்ட் ஒன் இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பைசைக்ளிக் காம்பவுண்ட்ஸ்ல இப்ப இது வந்து ஹாலோஜனை லூஸ் பண்ணதுன்னு வைங்களேன். இது வந்துட்டு திஸ் இஸ் அகைன்ஸ்ட் பிரெட்ஸ் ரூல். அதுக்கப்புறமா இந்த கார்போகேட்டையான் வந்து பிளெனாரிட்டி இருக்காது. இதுல மெயின் திங் டெர்ஷரி கார்போகேட்டையான்ல SN2 நடக்கிறது ரொம்ப கஷ்டம். இது டெர்ஷரி கார்போகேட்டையான்றதுனால இதுல SN2 நடக்காது. SN1 ஏன் நடக்காதுன்னு பாத்தீங்கன்னா இதுல பிளெனாரிட்டி இல்ல, this is against Brett's rule. அதனால இதுல SN1 நடக்காது, SN2 நடக்காது. நெக்ஸ்ட் ஃபோர்த் பாயிண்ட் RF. RFலயும் SN1 SN2 நடக்காது. ஏன்னு பாத்தீங்கன்னா RF is the poor leaving group. ஓகேங்களா? இட் இஸ் a very poor leaving group. ஏன்னா அது வந்து எலக்ட்ரான்ஸ் வந்து அது நியூக்ளியஸ் ஓட ரொம்ப பக்கத்துல இருக்கிறதுனால அது அப்படி ஈஸியா வெளியே விட்டுறது. வெரி புவர் லீவிங் குரூப் அப்படிங்கிறதுனால RF இந்த அல்கைல் ஹாலைட்ல இன்கேஸ் அந்த ஹாலோஜன் பிளேஸ்ல ஃப்ளூரன் இருந்தா இட் வில் நாட் அண்டர்கோ SN1
அண்ட் SN2 ரியாக்ஷன். ஓகேங்களா? நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல SN1 பார்த்தோம், இந்த கிளாஸ்ல SN2 பார்த்தோம். நெக்ஸ்ட் கிளாஸ்ல பாத்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் SN1 அண்ட் SN2 ஒரு ஷார்ட்டா ஒரு கிளாஸ்ல பாத்துடலாம். உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தா காமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பை.